ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேக் செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற குக்கர் வச்சே தான் இந்த கேக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரி வாங்க இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேக் டின்னில் ஒரு 2 சொட்டு போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சம் போல் மைதா மாவு இருக்குது இல்லைங்களா, அதை டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக் டின் ரெடியாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் பேட்டர் ரெடி பண்ண உடனேயுமே நம்ம டின்னில் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வெளியே வச்சுருக்கக்கூடாதுங்க. கேக் சாஃப்டாக வராது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பே கேக் டின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேஸ்கட் விசில் ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயிலுக்கு பதிலாக நெய்யோ இல்லை வெண்ணெயோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்மெல் எதுவும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாக கரைஞ்சிரும். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சன்னி வச்சுருக்கேங்க. சன்னி வச்சுட்டு 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணுங்க. நான் இதில் ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மெதுவாக தான் கலந்து விடணும். மெதுவாக கலந்து விடாமல் ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டிங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வராதுங்க. அதனால் கேக் ரொம்ப ஃப்ளாட்டாக ஆயிரும். அதனால் ஸ்லோவாக கலந்து விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாலாம் கலக்காதீங்க. அது கேக் சாஃப்டாக வராது, ரைஸும் ஆகாது. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் தேவைப்பட்டால் இடையிடையே ஆட் பண்ணிக்கலாம். பாலுக்கு இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது. 1 கப் போல் கண்டிப்பாக தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணவே கூடாது. கேக் ரொம்ப ஹார்டாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. கேக் பேட்டர் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஆட் பண்ண பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆக்டிவேட் ஆகி நல்லா சாஃப்டான சூப்பரான கேக் கிடைக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த பேட்டரை கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கிறேன். கேக் டின்னில் ஆட் பண்ணும்போது இது போல் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். கேக் பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. இது போல் டேப் பண்ணும்போது ஏர் பபிள் எதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆயிரும். கேக் டின்னை இது போல் டேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கனால குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கை பட்டுச்சுன்னா சீக்கிரமாக காயம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெதுவாக கேக் டின்னை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. குக்கரில் கேஸ்கட்டும் ஆட் பண்ணாதீங்க, விசிலும் ஆட் பண்ணாதீங்க. லோவிலேருந்து மீடியம் இது ரெண்டுக்குமே நடுவில் வச்சு கண்டிப்பாக ஒரு 40 நிமிஷமாச்சும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 40 நிமிஷத்துக்கு குக்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேக் நல்லா ரைஸ் ஆகி சாஃப்டாக வந்திருக்குங்க. அடுத்ததாக இந்த கேக் பேக் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தா டூத்பிக்கில் அந்த பேட்டர் ஒட்டாமல் வரணும். அப்போ நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. டூத்பிக் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட நைஃப் இருந்துச்சுன்னா அதையும் கூட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டூத்பிக்கில் கொஞ்சம் கூட பேட்டர் ஒட்டாமல் வந்திருக்குங்க. இது நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக கேக் டின் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சுங்க. கேக்கும் நல்லா சூடாக ஆறிடுச்சு. ஒரு கத்தி யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாங்க. சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது டிமோல்ட் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது போல் டிமோல்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஆட் பண்ணியிருந்தா பட்டர் பேப்பரை எடுத்துடலாம்.
கேக் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குங்க. இனிப்பும் ரொம்ப கரெக்டான அளவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் இது போல் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.